ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸசைஸ் 1.1, ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு ஏவும் பியையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏ அப்படின்ற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 அப்படின்ற ஒரு எலமெண்ட், -2 அப்படின்ற ஒரு எலமெண்ட், 3 அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. அடுத்தது பின்ற செட்டில் 1, -4 அப்படின்னு 2 எலமெண்ட் இருக்குது. இப்போ ஏ கிராஸ் பி. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏன்ற செட்டை எழுத போகிறோம். ஏ செட்டை எழுதியாச்சு. கிராஸ் பின்ற செட்டு 1, -4 2 செட்டை எழுதியாச்சு. இப்போ எழுதிட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 1, 2 ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டு, ஏன்ற செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பீன்ற இருக்க செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் இதையும் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் எப்படி எழுதணும்? ஆர்டர்ட் பேர் ப்ராக்கெட்டில் எழுதணும். இப்போ 2, 1 அப்படின்னு எழுதணும். அடுத்தது திரும்ப அதே 2 எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ண போகிறோம்? 4ன்ற ஒரு எலமெண்ட்டு, செகண்ட் எலமெண்ட்டோட நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ 2, -4. இப்போ 2 எலமெண்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது அதே மாதிரி -2ன்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு 1ஓட கிராஸ் ப்ராடக்ட். -2, 1. அடுத்தது -2, -4. அடுத்த தேர்ட் எலமெண்ட் 3, 1. அப்போ 3, 1. அடுத்தது 3, -4. இப்போ இது ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சிடுச்சு. இதுலேயே அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஏன்ற செட்டே எழுதணும். 2, -2, 3 அப்படின்ற செட்டை எழுதியாச்சு. கிராஸ் 2, -2, 3 அப்படின்ற செட்டும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 2, 2. நம்ம என்ன சொன்னோம்? ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை கிராஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட். ஸோ 2, -2. அடுத்தது 2, 3. 3 எலமெண்ட் முடிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்தது -2 எடுத்துக்க போகிறோம். ஸோ -2, 2. அதே மாதிரி -2, -2. அடுத்தது 3, -2, 3. அதே மாதிரி 3ன்ற எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ 3, 2. 3, -2, 3, 3. இதுதான் நம்மளோட செகண்டு. இப்போ தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி கிராஸ் ஏ. ஸோ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்ற செட் என்ன? 1, -4. ஏன்ற செட் என்ன? 2, -2, 3. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 1. 1ஐயும் 2ஐயும் எடுக்க போகிறோம். ஸோ 1, 2. அடுத்தது 1, -2. அடுத்தது 1, 3. முடிஞ்சிச்சா? அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட். ஸோ -4, 2, -4, -2, -4, 3. இப்போது நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இப்போது ஏ கிராஸ் பி கிராஸ் ப்ராடக்ட்னா எப்படி பண்ணணும்? அப்போ ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஏல இருக்கிறத எடுத்துக்கணும், செகண்ட் எலமெண்ட்டு பியில் இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் ஏவும் செகண்ட் எலமெண்ட் பியும் கிடைக்கும். இப்போ இங்கே 2, 1ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பி கிராஸ் 1 ஏல பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 1, 2 அப்படின்னு கிடைக்கும்போது இது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இது வேறு, இது வேறு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு செட்டு ஏ, செகண்ட் செட்டு பி. இது ஃபஸ்ட்டு செட்டு பி, செகண்ட் செட்டு ஏ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். நான் இனிமேல் வரப்போகிற கிளாஸஸில் 5 மார்க்ஸ் மட்டும்தான் போட போகிறேன். உங்களுக்கு 2 மார்க்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த கொஷினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ. பாய்.